அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல, உங்க கண்ட்ரோல் இல்ல, சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கா. அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துருவோம். எக்ஸாமினேஷன் படிக்கணும், கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், பிரைவேட் ஸ்கூல். என்னுடைய சாட்டையடி போராட்ட மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர். சிஸ்டம் ஃபெயிலியர். இது சாதாரணமா ஒரு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல, அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ், அந்த குழந்தையினுடைய இடம். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ். அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்கா, அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க. சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம், முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம், ஆனா சிஸ்டம் தோக்கக்கூடாது. சிஸ்டம் தோத்துருச்சுங்களே. அக்யூஸ்ட கண்காணிக்கல, சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க? குற்றவாளின்னு தெரியும், ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல? அவன் இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும், சிசிடிவி எங்க போச்சு?